அண்மை செய்தி. புழல் சிறையில் விசாரணை கைதிகள் இன்டர்காம் மூலமாக வழக்கறிஞர்களோடு பேசும் நடைமுறையானது திரும்ப பெறப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியானது வெளியாக இருக்கின்றது. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் செந்தில்குட்டி. செந்தில்குட்டி, தற்பொழுது புழல் சிறையில் மீண்டும் பழைய நடைமுறையானது பின்பற்றப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? வழக்கறிஞர்களுக்கு பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கானது நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிறையில் உள்ள கைதிகளுடன் இன்டர்காமில் மட்டுமே பேச வேண்டும் என்று கூறுவதன் மூலம் அந்த உரையாடல்கள் பதிவு செய்யப்படுவதாக கைதிகள் அச்சப்படுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ் திலக் இன்டர்காம் உரையாடல்கள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்றும் தற்போது கைதிகள் இன்டர்காம் மூலம் வழக்கறிஞர்களுடன் பேசும் நடைமுறை திரும்ப பெறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் பழைய நடைமுறைப்படி நேருக்கு நேராக வழக்கறிஞர்களும் கைதிகளும் பேசுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் காசிராஜன் ஒரே நேரத்தில் ஒரே ஒரு கைதியை மட்டுமே சந்திக்க அனுமதி அளிப்பதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பில் ஒரே நேரத்தில் 5 கைதிகளை பார்ப்பதற்கு அனுமதிப்பதாக சிறைத்துறை அந்த விதிகளில் மாற்றம் அமைத்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் கைதிகளை சந்திக்க வரும் பெண் வழக்கறிஞர்களுக்கு கழிப்பிட வசதிகள் செய்து கொடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதை தற்போதைய செய்யப்பட்டுள்ள இந்த கழிப்பிட வசதியை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதிகள் வட மாநிலங்களை விட தமிழகத்தில் சிறை வசதிகள் சிறப்பாக உள்ளதாக நீதிபதிகள் குறிப்பிட்டார்கள். மேலும் சிறை அதிகாரிகளை மரியாதையுடன் நடத்த வேண்டும் என வழக்கறிஞர்களுக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் விசாரணையை அக்டோபர் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.